திருமணம்னு எடுத்துக்கிட்டா, நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான் பார்க்குறாங்க. அது ஏன்? இந்த முதல்வர் படத்துல இந்த அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்பான். அந்த எதுத்தாப்புல உட்காந்துருக்கிறவர்ட்ட. ஒரு சரியான கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த கேள்வி எப்படா நீங்க கேட்பீங்கன்னு தான் நாங்களும் வெயிட் பண்றோம். எனக்கு நீங்க அதுதான் சொல்றேன்ல. இங்க ஒரு 10 புத்தகத்தோட ஒரு வழிய நீங்க என்ன பண்றீங்க, ஒரே ஒரு நட்சத்திரத்த வச்சு, இந்த பொண்ணோட கேரக்டர் இது நல்லாயிருக்கு, நல்லா இல்ல, இது முடியும், முடியாது. எப்படி இந்த பொருத்தம் மட்டும் நல்லாயிருக்கு, நல்லா இல்லன்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்கன்னு தான் எனக்கு கேள்வி. நானே கேட்கணும். அதுதான் கேட்கிறேன். ஓகே. நான் நீங்களும் என்னோட சேர்ந்து கேள்வி கேட்கிறீங்க. நானே அதான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க நீங்க அட்லீஸ்ட் பிறந்தன்னைக்குள்ள நட்சத்திரத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல. சந்திரனோட நட்சத்திரம், நீங்க மேச ராசியில சந்திரன் இருந்ததுன்னா, சந்திரனோட நட்சத்திரத்த நீங்க எடுத்துக்கிருக்கீங்க. ஆனா, நீங்க அப்படி எப்படி முடிவு எடுக்குறீங்க? ம். ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் எப்படி அந்த வாழ்க்கை முடிவு எடுக்குது? அத தான் நீங்க எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தா கூட இன்னைக்கு வயசு 23 வயசு. இன்னைக்கு 25 வயசுல பொண்ணு கல்யாணம்னா, 25 வயசுல நட்சத்திரத்த எடுத்துக்க வேண்டியது தானே! எடுத்துருக்கலாம்ல. புரியுது. ஓகே. அப்ப நாங்களும் என்ன பண்றோம்? "யோ! அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுய்யா. ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம், ஏஎல்பி லக்னம் துலா லக்னம். பையனுக்கும், பொண்ணுக்கும் உடல் சார்ந்த பொருத்தம் இருக்கு. பொண்ணுக்கு இது மாரி ராசி வந்து மிதுன ராசி. ராகுவோட தசை நடக்குது. அப்போ இந்த தசை வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து இன்னொரு பையனுக்கோ, பொண்ணுக்கோ இன்னொரு உதாரணமா தனுசு ராசியில ஒரு தசை நடக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2 ஓரளவுக்கு லக்கண பொருத்தம் இருக்கு, ராசி பொருத்தம் இருக்கு. அட்சய ராசி பொருத்தம் இருக்கு. இவங்கள ஓரளவுக்கு சேர்க்கலாம். எப்படி? இது எடுத்த உடனே இந்த நட்சத்திரம் பொருந்தும் நாங்க சொல்லவே மாட்டோம். நீங்க 10 பொருத்தம் கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்குறீங்கல்ல மேஷ ராசி, அதுக்கு நாங்க பொருத்தமே பார்க்க மாட்டோம். ஓகே சார். இங்க அக்ஷய ராசிக்கு தான் அட்சய பார்க்குறோம். ராசிக்கு தான் நாங்க பொருத்தம் பார்க்குறது. இந்த அட்சய ராசி தான் உங்க வாழ்க்கைய இன்னைக்கு தீர்மானிக்குது. நீங்க தசாபதி வேணும்னு எடுத்துக்கிறீங்கல்ல, தசாபதி தான் முக்கியம்னு எடுத்துக்கிறீங்கல்ல, அவ தசாபதி எடுக்கும்போது இன்னைக்கு ராசி தான், இன்னைக்கு நட்சத்திரம் தான் எடுத்துக்கணும்.